ஆங்கிலத்திலே உரையாற்றுகிறீர்கள், ஆனால் டிராவல் செய்யும் தமிழன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ட்ராவல் பண்ணும் தமிழ். ஸோ நம்ம இப்போ இன்னும் கெண்ட்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு கெண்ட்டில் இருக்க பெல்ஃபோர்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் கிளாக் டவர் இன் கெண்ட். It's one of the clock towers in Belgium. So it's one of the beautiful places to visit. The top view will be super awesome. நான் ப்ரூஜில் போயிருக்கேன், பட் கெண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம். So let's go together. ஸோ இந்த பியர் தான் இந்த பெல்ஃப்ரைக்கான ஒரு டைப் ஆஃப் பியர். இட்ஸ் ஃப்ரம் கெண்ட். கோல்டன் ட்ராக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் ட்ராகன் அப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கோல்டன் ட்ராக் அப்படிங்கிற பியர் தான் வந்துட்டு இட்ஸ் ஃப்ரம் கெண்ட். ஸோ இங்கே இருக்க ட்ராகன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பழையங்காலத்தில் வச்ச ட்ராகன்ஸ். ஸோ இந்த ட்ராகன் வந்துட்டு 1913 அப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ராகன் விச் வாஸ் கெப்ட் ஆன் த டாப் ஆஃப் திஸ் பெல்ஃப்ரை ஆஃப் கெண்ட். நீ வருத்தப்படுறியா செல்வி அப்படின்னு சொன்னேன். நீ இருந்தால் சந்தோஷமா இருக்கானா? நீ போன நான் வருத்தெல்லாம் பண்ணுறேன். நீ போனா இன்னும் நிறைய சந்தோஷப்படுவேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நடந்து போகிறோம் மேலே. So this is one of the tallest belfries in Belgium. ஆங்கிலத்திலே உரையாற்றுகிறீர்கள், ஆனால் டிராவல் செய்யும் தமிழன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். இதற்கான சம்பந்தம் தான் எனக்கு புரியவில்லை. இதையும் நான் வந்து வீடியோவில் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ கொஞ்சம் பயமான விஷயமா இருக்கு. இதுதான் பழைய காலத்து பெல்லு. ஃபாஸ்ட்டாக ஏறுங்க. அம்மா அம்மா காத்து எப்படி வருது?
91 மீட்டர் டாலான பெல்ஃப்ரை வந்துட்டு ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ 1313 அப்போ பில்ட் பண்ண டவர் தான் இந்த பெல்ஃப்ரை. ஸோ இனிஷியலாக வந்துட்டு இது ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போக போக வாட்ச் டவர் போக இன்னும் ஒரு செக்யூரியர் டவராக மாறிச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த பெல்ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆஃப் தி டேக்கும் ஒரு மாதிரி சவுண்ட் விடும். லைக் காலையில் பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டான சவுண்ட், ஸோ தட் பீப்புள் who goes to work will go pleasantly. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளசண்டான சவுண்ட், ஸோ தட் ஒர்க்கை முடிச்சுட்டு எப்போடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் டேக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஒரு டவர் தான் இந்த டவர். ஸோ போக வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணாங்க இந்த பெல்ஃப்ரைல. 1313 பில்ட் பண்ணாங்க, அப்புறம் 1913 ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த டவருக்கு மேலே வந்துட்டு ஒரு டிராகன் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அந்த டிராகன் ஸ்டாச்சு வந்துட்டு ப்ரூஞ்சில் வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த டவருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய ரீமாடிஃபிகேஷன் நடந்த ஒரு டவர் இது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சைட்ஸ் டு விசிட். டாப்பில் போயிட்டு டாப் வியூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு யூ வில் லைக் த டவர். இட்ஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் when you come to Ghent. நான் பண்ணுற வீடியோ எல்லாமே மஸ்ட் விசிட் தான். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் when you come to Ghent. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் ட்ராவல் வீடியோஸ். ஸோ ப்ளீஸ் கீப் ஷேரிங், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங், ப்ளீஸ் கீப் சப்ஸ்கிரைபிங். இன்னொரு வீடியோ, அதாவது அடுத்த வாரம் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நான். இது உங்கள் ட்ராவல் பண்ணும் தமிழன். பாய், பீஸ் அவுட்.